சென்னா சாலட் செய்கிறதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்க வெள்ளை கொண்டக்கடலையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 8 விசில் வேக விடணும். விதவிதமாக நல்ல மெல்லிசான காய்கறிகள் நறுக்கிக்கணும். வெந்துதான்னு கொண்டக்கடலையை செக் பண்ணிக்கணும். வேகலைன்னா திரும்பவும் குக்கரில் வச்சு வேக வைக்கணும். இந்த வெந்த கொண்டக்கடலையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஆம்ச்சூர் பொடி சேர்க்குறோம். அதுலேயே உங்களுக்கு ராக் சால்ட்டு, பிளாக் சால்ட்டு, சுக்கு தூள், மிளகுத்தூள், ஆம்ச்சூர் பொடி எல்லாமே இருக்கும். இது கூட ஒரு முடி எலுமிச்சம்பழம் சேர்க்கலாம். ஒரு ட்ராப் கூட எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட்டு, பேபி டொமேட்டோ சேர்த்துருக்கிறேன். மெல்லிசாக நறுக்கிய வெள்ளரிக்காவும் சேர்த்துருக்கேன். இன்னொரு முறை சாலட் பண்ணுறப்ப நீங்கள் வயலட் முட்டைக்கோஸ், முள்ளங்கி இது மாதிரிலாம் சேர்த்து செய்யலாம். இதே போலயே நீங்கள் வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை, நிலக்கடலையெல்லாம் இந்த மாதிரி சாலட் செய்யலாம். முளைக்கட்டின பயிரை வேக வைக்காமல் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து சாலடாக சாப்பிட்லாம். கடைசியாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவிடலாம். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.